நான் உன் வீட்டு கதவை தட்டேன். ஏமா நீங்களா? என்ன நீங்க போகல? இந்த ஊர்ல எல்லாரும் செத்துட்டு இருக்காங்க. கால்ரா நோய். நான் கூட நோய்க்கு பயப்பட்டா என்ன ஆகுறது? இந்த ஊர்ல நான் பிரசாதம் சாப்பிட்டேன்ல, இந்த வேப்பிலை சாருனால இந்த ஊருக்கு நல்லது செய்யணும்னு உன் வீட்டுக்கு வந்தேன். இந்த நடுராத்திரில வேப்பிலை அரைக்கிறியே, எதுக்கு? எதுக்காகமா? அது இல்லடி, நடுஜாமம் தாண்டுனா பேய் கூட்டம் இந்த ஊர் எல்லையை தாண்டி வந்து எல்லா ஜனங்களையும் தின்னு தீர்த்துடுண்டி. நாம மனுஷங்க, நாம என்ன செய்ய முடியும் சொல்லு? காப்பாத்தணும்னா அந்த அம்மன் தான் காப்பாத்தணும். பாரு, இந்த வேப்பிலை தண்ணிய ஒவ்வொரு வீட்டு வாசப்படி மேல தெளிச்சிட்டு மேற்கெல்ல வரையில போய் மிச்சத்தை ஊத்திட்டு வா. நல்லா இருக்கு நீ சொல்றது. இந்த நடுராத்திரில போய் ஊரெல்லாம் வேப்பிலை தண்ணி தெளிச்சிட்டு இருந்தா ஏன் குடிசை யார் பாக்குறது? கவலைப்படாதடி, இந்த தண்ணிய தெளிச்சா எந்த நோயும் இந்த ஊர் பக்கமே வராது. விடியறதுக்குள்ள தெளிச்சிட்டு வா. நீ வர வரைக்கும் நான் இங்கிருந்து நகர மாட்டேன். நிச்சயமா இருப்பல்ல? நிச்சயமா இருக்கு. நீ திரும்பி என்கிட்ட வர வரைக்கும் இந்த குடிசையில இருந்தே இல்ல, இந்த ஊர்ல இருந்தே போக மாட்டேன். என் மேல ஆணையா? ஓ மேல ஆணை. பாரு, திரும்பி மட்டும் பார்க்காம போயிட்டு வரணும். சரி, உன் பேச்ச நம்பி போறேன். என் குடிசை ஜாக்கிரதமோ. ஆணையிட்டு இருக்க, மறந்துடாத. நடுராத்திரி எத்தனை வீட்டுல தடிக்கணுமோ என்னமோ, அதுக்குள்ள விடிஞ்சிரும். எப்படியோ ஊர் நல்லா இருந்தா சரி. ஐயோ, அந்த அம்மா சாப்பிட்டுச்சோ இல்லையோன்னு தெரியலையே. உரியில சோறு இருக்கு, போட்டு தின்னு ஒரு வார்த்தை சொல்லாம வந்துட்டேனே. போய் சொல்லிட்டு வந்துடுறேன். எல்லாருக்கும் படி அளக்குற அந்த அம்மன் தாய் இந்த ஏழையோட குடிசைக்கு வந்திருக்கிறாளா? ஊரை காப்பாத்துறதுக்கு வந்திருக்கிறாளா? அந்த தாய் எப்பவும் இங்கே இருந்தா ஊருக்கு ஒரு கெடுதலும் வராதில்ல. பொழுது விடிஞ்சதும் போயிடுவாளா என்னமோ? நீ திரும்பி வர வரைக்கும் நான் இங்கிருந்து நகர மாட்டேன். நான் திரும்பி வர வரைக்கும் இங்க இருந்து நகர மாட்டேன்னு என் மேல ஆணையிட்டாள்ல. நான் திரும்பி போக மாட்டேன். அம்மன் தாய் இந்த ஊரை விட்டு நகர விட மாட்டேன். வர வரைக்கும் போக மாட்டேன் வாக்கு கொடுத்திருக்கேன். இருப்பல்ல? இருக்கிறேன் மகளே, எப்பொழுதும் இங்கேயே இருக்கிறேன். உன் தியாகத்தை என் ரூபமாக்கிக் கொண்டு இங்கேயே அம்மனாக வீற்றிருக்கிறேன். உனக்கு அளித்த வாக்கின்படி நான் இந்த ஊரை விட்டு போகாமல் கிராம தேவதையாகி விடுகிறேன்.